Hi friends, welcome back to Yehova Shalom YouTube channel. And இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இல்லங்களில் தங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இரண்டு வகையான ரவா தோசை வீட்லயே எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ஒன்று ஹோட்டல் ஸ்டைல், ஒன்று சாஃப்டா முறுமுறுன்னு இருக்கும். இன்னொன்று எங்க வீட்டில் எங்க அத்தை எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி கொஞ்சம் நெல் தான் இருக்கும். ஆனா வந்து மொறுமுறுன்னு ரொம்ப மொறுமொறுப்பு இருக்காது. இதுல இதுவுமே ரொம்ப சுவையா இருக்கும். ரொம்ப எளிமையான மெத்தடும் கூட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஹோட்டல் சைடு ரவா தோசா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து இந்த டம்ளர்ல 1 டம்ளர் நான் வந்து ரவா எடுத்திருக்கேன். இதுல இதே டம்ளர்ல 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் ரவைனா 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது அதே டம்ளர்ல 1/4 டம்ளர் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவு ரொம்ப சேர்த்துட வேண்டாம். அதனால மைதா மாவு வந்து 1/4 டம்ளர் மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரே ஒரு வெங்காயம், சின்ன பல்லாரி வெங்காயம் எவ்வளவு பொடுசா வெட்ட முடியுமோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மல்லிச்செடியும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா, நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா, ஏன்னா ரொம்ப போட்டா எங்க வீட்ல குட்டி பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. என்னோட பிள்ளைங்க 2ம் குட்டி பிள்ளைங்க. அவங்களுக்கு வந்து அது பிடிக்காது. அதனால நான் கொஞ்சமா பச்சை மிளகா, சின்ன இருக்கிறதுலே குட்டி பச்சை மிளகாய் எடுத்து அதை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு நல்லா வேணும் உரப்புன்னு நல்லா சேர்த்துக்கோங்க. அடுத்து சின்ன ஸ்பூன்ல 1/4 ஸ்பூன் மிளகு எடுத்து அதை வந்து 3/4 வாசி நல்லா நுணுக்கி வச்சிருக்கேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அடுத்து சின்ன ஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் சீரகம். அடுத்தது இஞ்சி, இந்த சின்ன இத்னூண்டி இது அளவு போதும், எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எடுத்து வச்சிருக்க அந்த 1 டம்ளர் ரவைய சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது அதே டம்ளர்ல 1 டம்ளர் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது அதே டம்ளர்ல 1/4 டம்ளர் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா ரொம்ப சேர்த்துட்டீங்கன்னா அந்த மொறுமொறுப்பு வராது. அதனால மைதா வந்து 1/4 டம்ளர் சேர்த்தா போதும். இப்ப இந்த மாவோட கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், மல்லிச்செடி இலை, அடுத்தது பச்சை மிளகாய் 3ம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது சீரகம், இஞ்சி, அடுத்தது குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க மிளகு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதுல வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியா கரைச்சிக்கணும் மாவை. அதுக்கு அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், தயிர் இருந்தா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப மஸ்ட் கிடையாது. நான் வந்து எப்பயும் தயிர் சேர்ப்பேன். சேர்த்துக்கோங்க நீங்க, இல்லைனாலும் ஒன்றும் இல்லை. அடுத்தது இதுல வந்து நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியை கரைக்க முடியுமோ நல்லா கரைச்சிக்கணும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியை கரைக்க முடியுமோ கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, நல்லா நல்லா இப்படி தண்ணியா இருக்கு பாருங்க, இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. அப்பதான் நல்லா மொறுமொறுன்னு வரும். நல்லா அப்படி கரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்க வந்து ஊற்றி எடுத்துடலாம், தோசை ஊற்றி எடுத்துடலாம். வீட்டில் அரிசி மாவு தீந்துடுச்சு, இட்லி மாவு, தோசை மாவு இல்லை அப்படின்னா டக்குன்னு நீங்கள் வந்து இதை இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து அசத்திடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது தோசையாக ஊற்றுவோம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்துக்கு கரைச்சிக்கணும். ரொம்ப கட்டியாக கரைச்சிட்டிங்கன்னா மொந்தையாக வந்துடும் தோசை. இது பாருங்கள், மாவு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பிள்ளைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தோசையாக ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை செய்கிறதுக்கு அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மாவை வந்து நல்லா ஒவ்வொரு தடவை ஊற்றும் போது நல்லா அப்படி ஒரு கலக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றணும். நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கி இப்படி எடுத்து ஊற்றி விட்டுருங்க. நல்லா இப்போ வந்து மேலே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் அந்த ஓட்டையெல்லாம் படுற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூப்பராக ஊற்றியாச்சு.
சிம்ல வச்சே வேக வைங்க. நல்லா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா. இப்போ வந்து இது நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு பக்கம் தான் நான் வேக வைப்பேன், அதனால ஒரு பக்கம் வேக வச்சா போதும். எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாவே எடுங்க, கொஞ்சம் அங்கங்க இப்படி பிடிக்கும். அவ்வளோதான் ரெடி. சுவையான ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெண்டாவது ரவா தோசை ரெண்டாவது மாடல்ல பார்க்க போறோம். இது வந்து எங்க வீட்ல எங்க அத்தை வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப சுவையா இருக்கும். நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா விடவே மாட்டீங்க. இதுக்கு என்னன்னா, இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் வந்து நான் வந்து ரவை எடுத்துக்கிறேன். ரவை எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும். இதை தண்ணி சேர்த்து இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் மறுபடி இதே டம்ளர்ல ஒரு டம்ளர் மைதா சேர்த்து இப்போ நல்லா கரைச்சிக்கணும் இந்த மாவை. இது வந்து ஊறட்டும், ஊறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள இதுக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். பல்லாரி வெங்காயம் வந்து ஒரு 3 பல்லாரி வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. அடுத்தது பச்சை மிளகா வந்து ஒரு 3 பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா, பிஞ்சு பச்சை மிளகாவை எடுத்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து இப்போ தோசையோடு சேர்ந்து சாப்பிட்டுட்டோம் பச்சை மிளகா அப்படின்னா உரைக்காது பிள்ளைங்களுக்கு. அதனால குட்டி பிள்ளைங்க இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. அதனால சின்ன மிளகாய் எடுத்து 3 மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து தேவையான அளவு உப்பு. ரவை ஊறுறதுக்குள்ள நீங்கள் வந்து இந்த பல்லாரி வெங்காயத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரவை வந்து நல்லா ஊறிடுச்சு. அதை என்னன்னு பார்ப்போம். ரவை வந்து நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோட வந்து நம்ம வந்து மைதா மாவு சேர்த்துக்குவோம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் நான் ரவை எடுத்தேன். இதே டம்ளரில் ஒரு டம்ளர் நான் மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். மைதா மாவு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டாச்சு, சேர்த்துக்குவோம். சேர்த்து இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து இதில் வெங்காயம் போட போகிறதுனால வெங்காயத்துக்கும் சேர்த்து உப்பு எடுத்திருக்கேன், அதெல்லாம் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்க வேண்டியதுதான். தண்ணி நல்லா சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது வந்து பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அத்தை இதில் ஒன்றும் இந்த பல்லாரி வெங்காயம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவாங்க. ரொம்ப பிடிக்கும் என் பிள்ளைங்களுக்கு, இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக இதை ஒரு தடவை உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்களேன். அவங்களே சொல்லுவாங்க, அம்மா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கரைச்சிக்கணும் இந்த மாதிரி. இதையுமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக, அந்த ஹோட்டல் ஸ்டைலுக்கு கரைச்சோம் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு தண்ணியாக வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. கட்டி சேராமல் கரைச்சிக்கோங்க நல்லா. இந்த மாதிரி நல்லா கரைச்சாச்சு பாருங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா லேசாக விரலை விட்டு கூட லேசாக அப்படி நுணுக்கி நுணுக்கி விட்டுக்கோங்க. கையை விட்டு லேசாக கரைச்சிக்கோங்க. இது நல்லா கரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை வந்து வதக்கி இதுக்குள்ளே போட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் 3 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த 3 பல்லாரி வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. மல்லிச்செடி கருவேப்பிலை போடணும் அப்படின்னா அது நம்மளோட விருப்பம் தான், போடணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் லேசாக ஒரு அரை பதத்துக்கும் கொஞ்சம் கூட வதங்கினா போதும். முக்கால் பதத்துக்கு வதங்கினோடனையும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். முக்கால் பதத்துக்கு வதங்கிடுச்சு. இந்த பதத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை வந்து அந்த மாவோட சேர்த்துடணும். முடிஞ்சிச்சு. ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகும் இந்த மாவு ரெடி பண்ண. 20 நிமிஷத்தில் நீங்கள் தோசை ஊற்றி கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அடியில் போய் ரவை வந்து அடியில் இருக்கும், அதனால ஒவ்வொரு தடவை தோசை ஊற்றும் போதும் நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றணும். மாவு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறீங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ தோசையாக ஊற்றி எடுத்துடலாம். அடுப்பில் வந்து தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்துக்கு ரொம்ப கட்டியாக கரைச்சிடாதீங்க, மொந்தையாக வந்துடும். இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. ஹோட்டல் ஸ்டைல் ரவை தோசைக்கு மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், மீடியமாக கொஞ்சம் கரைச்சிக்கோங்க.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பில் தோசைக்கல்லை வச்சாச்சு, நல்லா ஹீட் ஆயிடுச்சு. தோசையை ஊற்றலாம். கொஞ்சம் வேகிறதுக்கு நேராகும், ஏன்னா மைதா சேர்த்துருக்கோம்ல. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் நான் இது வந்து வேக வச்சிருக்கேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த பக்கம் ஃபுல்லா ஒயிட் கலர் இருந்தது, கலர் மாறிடுச்சு பாருங்க. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்குவோம். வந்து 100% செம்ம டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், 2 விதமான ரவா தோசை. இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே மொறுமொறுன்னு இருக்கும், ரொம்ப சாஃப்டாக மொறுமொறுன்னு இருக்கும். இது வந்து எங்கள் அத்தை செய்கிற மாதிரி. இது வந்து கொஞ்சம் நெழு நெழுன்னு தான் இருக்கும். இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து 100% செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எடுத்து இது வெறுவாயிலே சாப்பிட்றலாம். இருந்தாலும் சட்னியில் வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டு சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஹோட்டல் ஸ்டைலு. பார்க்கவே மொறுமொறுப்போட ரொம்ப அழகா இருக்கு. இதை வந்து இப்படி எடுத்து ரொம்ப சூப்பராக இருக்கா. இதில் டிப் பண்ணி இப்படி சாப்பிட்டோன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அந்த இஞ்சி மிளகு பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அவன் சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 விதமான தோசைகளும் முக்கியமாக உங்கள் கிட்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த தோசையை ஒரு நாளைக்கு, இந்த தோசையை ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு என்னோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட யெகோவா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். கோலங்கள் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட கோலம் சேனல் சசிகலா ஃப்ரான்சிஸ் கோலங்கள் சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.